சென்னையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளரை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய காளிதாஸ் எங்க கட்சிக்கு ரொம்பவே மூத்த தலைவர். இந்த தொகுதியில கோசம் உழைச்சு அவங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையை பத்தியும் கட்சியில எடுத்து சொல்லக்கூடிய நேர்மையும் நியாயமும் மக்களுக்கோசம் உழைக்கக்கூடிய திறமையும் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர். இந்த தொகுதியில 5 முறை போட்டி போட்டிருக்கிறார். எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல ஒரு நல்ல கேண்டிடேட். டெல்லியில இருந்து நான் ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ண போது அவரோட ரேலிக்கு பங்கேற்க வேண்டும் என நான் வந்திருக்கேன். 50 வருஷமா இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர். இதுக்கு முன்னாடி டிவிஎஸ் லூகாஸ்ல வேலை பண்ணி பொதுமக்கள் சேவை மனசுல இருந்ததுனால அந்த வேலையை ஃபுல் டைம் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு வேட்பாளர். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 50 வருஷமா தேசிய கட்சி நல்ல வாய்ப்பு இல்லாம ரீஜனல் பார்ட்டிஸ் மூலமா கரப்ஷன்ல எந்த கட்சி முன்னிலையில இருக்கு அப்படிங்கிற ஒரு போட்டியே தவிர தமிழ்நாட்டு முன்னேற்றத்துக்கு ஒரு வழி காணவில்லை. ஒரு தேசியவாதம் பேசக்கூடிய கட்சி, ஒரு தேசிய கட்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய காளிதாஸ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவருக்கு கேம்பெயினுக்கு உடனுடைய இருக்கணும். இந்த சைதை தொகுதியில 6ஆம் தேதி மே மாசம் பாரத பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களே வராரு இவருக்கு கேம்பெயின் பண்றது. அதனால இன்னைக்கு நல்ல ஒரு சூழ்நிலையில மசூதியில இருந்து அங்க பிரேயர் நடத்துற அந்த நேரத்துல நாங்க எல்லாரும் கிளம்புறோம். இந்த தொகுதியில இருக்கக்கூடிய எல்லா ஓட்டர்ஸ் கூட இந்த மாதிரி இந்த தொகுதியிலே வாழ்ந்த தொகுதி மக்களுக்கோசம் உழைக்கக்கூடிய ஒரு காளிதாஸ் என்னுடைய அன்பு தம்பி அண்ணன் எனக்கு தெரியாது, அவருக்கோசம் சப்போர்ட் பண்ணிட்டு நான் வந்திருக்கேன். மக்களும் அவருக்கு ஆதரவு அளிச்சு அவர் ஜெயிக்க வைக்க வேண்டுமாறு கை கூப்பி தலை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவ பொது நுழைவுக்கு நான் ஜெனரல் விஷயம் மீத கருத்து சொல்றேன். ஆனா இப்போ எனக்கு இவரோட எலெக்ஷன் வெற்றி தான் அதுக்கப்புறம் ஐ கேன் டாக் அபௌட் எங்க கட்சி அதை பத்தி மனசுல அந்த கஷ்டங்களை மனசுல வச்சுட்டு தான். ஆனா இன்னைக்கு அவர் 2 o'clock அவரோட நாமினேஷன் ஃபைல் பண்றதுனால இந்த ரேலி இந்த வெயில நடத்தினமா இருக்கு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருக்கிற அந்த அறிவுரையை